ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட ஆச்சாரியாளின் வரலாறில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 19வது ஆச்சாரியாளான ஸ்ரீ மார்த்தாண்ட வித்யா கணேந்திர சரஸ்வதி சுவாமிகள். சூரியதாசா என்றும் அழைக்கப்பட்ட இவர் உமேஷ சங்கரர் என்பவரது புதல்வராவர். இவரது பூர்வாசிரம பெயர் ஸ்ரீகண்டர். இவர் சிறு வயதிலே லியூகோடர்மா என்னும் வெண்குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். சூரிய பகவானுக்கு நாள்தோறும் 1008 சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் செய்து தமது நோயிலிருந்து பூரணமாக குணமடைந்தார். தமது 18வது வயதில் பட்டத்திற்கு வந்த இவர் 13 ஆண்டு காலங்கள் பீடாதிபதியாக அலங்கரித்தார். காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்தார். இவர் அடுத்ததா 20வது ஆச்சாரியால தன்னுடைய சீடனை நியமிக்க முடிவு செய்தார். இவருடைய அருளால் ஒரு மூக்கராக இருந்தவர், அதாவது வாய்பேச முடியாத ஒரு பாலகனை இவருடைய அருளால் அந்த பாலகனை பேச வைத்தார். அவரே 20வது ஆச்சாரியாளாக காஞ்சி காமகோட்டி பீடத்தின் ஆச்சாரியாளாக அலங்கரிக்கிறார். இவர் தன்னுடைய வேலை முடிந்தது என்று கோதாவரி தீர்த்தத்தில் ஒரு கிராமத்தில் புரட்டாசி மாதம் பாத்ரபத மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதி அன்னைக்கு சித்தியடைகிறார். அடுத்ததாக 20வது ஆச்சாரியாலை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.